எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏசாயா 44:3 ஆண்டவர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். நாம் நிரம்பி வழிய வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய விருப்பம், ஆவல். பிரியமானவர்களே, அதற்காக நாம் தாகத்தோடு கேட்க வேண்டும். தாவீது அப்படித்தான் சங்கீதம் 42:1 நாம் பார்க்கிறபடி கேட்கிறான். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறான். வனாந்திரத்திலே அவன் இருந்த பொழுது இப்படி ஆண்டவர் நீர் வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று கதறுகிறான். நமக்கு ஆசீர்வாதம் இல்லாத நேரத்தில் தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம் அல்லவா? என்னையும் ஆசீர்வதியப்பா என்று கேட்கிறோம். ஈசா தன்னுடைய தகப்பனிடத்தில் அப்படிதான் கேட்டான். ஈசாக்கு யாக்கோபை முதலாவது எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்த பிறகு அவனிடத்துல வந்து கதறுகிறான். இவ்வளவுதானா ஆசீர்வாதம்? ஒரு ஆசீர்வாதமாவது எனக்கு கிடைக்காதா என்று கதறுகிறான். நாம் பிரியமானவர்களே, ஆண்டவரத்திலே நாமும் கேட்போம், ஆண்டவரே என்னையும் நினைத்தருளும். ஏசா கேட்டான், என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கதறினான். அப்படியே நாமும் கேட்கும் பொழுது அவருடைய வெள்ளியையும் பொன்னையும் நமக்கு கொடுக்கிறார். அவரிடத்தில் இருக்கிற ஆன்மீக ஆசீர்வாதங்களை நமக்கு அள்ளி தருகிறார். அவர் எப்படி கொடுக்கிறார்? யோவான் 4:14 நாம் பார்க்கிறோம். அவர் கொடுக்கும் பொழுது, அந்த தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தாகம் உண்டாகாத ஒரு ஆசீர்வாதம். அப்படி என்றால் நாம் திருப்தியாக இருக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஓடுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்கிறார். அது ஊறிக்கொண்டே இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். நம் மீது இருந்த ஆசீர்வாதம் நம் பிள்ளைகள் மீது, நம்முடைய பிள்ளைகளின் மீது ஊறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆன்மீக பிள்ளைகள் மீதும் அது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆதியாகமம் 12:2 அதை நாம் பார்க்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அப்பொழுது நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அவர் கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது என்ன நடக்கும்? உன் குமாரரும் உன் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உன் வாலிபர் தரிசனம் அடைவார்கள். மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியர்கள் மேலும் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த ஆசீர்வாதம் ஊறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய தலைமுறையின் மீது ஊறிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொட்டு சொட்டாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்ல, ஊற்றுகிறவர். ஆறுகளை நம் மீது ஊற்றுகிறார். அப்பொழுதுதான் நாம் வற்றாத நீரூற்றை போல இருக்கிறோம். பிரியமானவர்களே, என்னுடைய கணவருடைய பெற்றோர் முதலாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு என் கணவர் பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு எனக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டு நானும் பெற்றுக்கொண்டேன். என்னை பார்த்து கொண்டிருந்த என் பிள்ளைகள் சாம், ஷாரன், ஸ்வீட்டியும் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களையும் நிரப்பினார். இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகள் 3 பேரும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, உன் சந்ததியின் மீது என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் சொல்லும் பொழுதே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது, உங்கள் பிள்ளைகளின் மீது இறங்குகிறது. சந்ததியின் மீது இறங்குகிறது. சந்தானத்தின் மீது இறங்குகிறது. ஆறுகள் ஓடுகிறது. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறது.
நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீர்கள். ஆண்டவரே, இந்த வாக்கின்படியே உமது பிள்ளைகள் மீது உம்முடைய ஆசீர்வாதம் கொட்டப்படுவதாக. கொட்டட்டும்ப்பா, கொட்டட்டும். ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்புவேன் என்று சொன்னீர். ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும், நிறைவாகட்டும். குடும்பத்தில் என்ன குறைவு இருக்குதோ, ஊழியத்தில் என்ன குறைவு இருக்குதோ, அத்தனையும் நிறைவாகட்டும், நிறைவாகட்டும். அவர்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில் இருக்கிற குறைவுகள் நிறைவாகட்டும்ப்பா. திருப்தியான ஆசீர்வாதம் இறங்கட்டும், இறங்கட்டும். அவர்கள் பிள்ளைகளின் மீது, பிள்ளைகளின் மீது, அவர்களுக்கு உரியவர்கள் மீது இறங்குவதாக, இறங்குவதாக. ஆண்டவரே, அவர்கள் சொல்லட்டும், இவங்களோட நான் சேர்ந்து இருந்ததுனால எங்களுக்கும் ஆசீர்வாதம் என்று சொல்லட்டும்ப்பா, சொல்லட்டும். நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொன்னீரப்பா. அப்படி அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கட்டும்ப்பா. இதுவரைக்கும் வெட்கத்தோடு இருந்தது போதும் சுவாமி, போதும்ப்பா. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்பொழுது ஆறுகளை அவர்கள் மீது ஊற்றுப்பா, ஊற்று, ஊற்று, ஊற்று. ஆண்டவரே, வழி இல்லையே என்று சொன்னா கூட அவ்வளவுதான், என் வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கலாம். இப்பொழுது அவர்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுப்பா, மாற்று, ஊற்று. கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர். ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. பிள்ளைகளின் மீது ஊற்றுவீராக. ஊழியக்காரர்கள் மீது, ஊழியக்காரிகள் மீது ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. நீர் சொன்னதை நிறைவேற்றுவீராக, நிறைவேற்றுவீராக. குறைவே இருக்கக்கூடாதப்பா, ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. ஒன்றாகிலும் அவர்களுக்கு குறைபடக்கூடாது சுவாமி. எனக்கு போதும், இந்த ஆசீர்வாதத்தை என்னால் தாங்க முடியல என்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக மாற்றோப்பா. மாற்று, மாற்று, மாற்று. கடன்காரர்களுக்கு பயந்து வாழ்ந்த வாழ்க்கை போதும் சுவாமி. அப்பா, மது பிள்ளைகளை ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. இன்று முதல் அவர்கள் ஆசீர்வாதத்தை காணட்டும், இயேசுவின் நாமத்தில். ஆமேன். God bless you, dear friends. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் உங்கள் குடும்பத்தை இயேசு அளிக்கிறார் ஆசீர்வாத திட்டத்திலே இணைத்து விடுங்க. கர்த்தர் கட்டாயம் அளவில்லாத ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்திற்கு கொடுப்பார். God bless you. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. இன்னும் இதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருங்க. God bless you richly. எனக்கு அருமையானவர்களே, இன்னும் சில நாட்களுக்குள் மே மாதத்திலே DKC, அதாவது டைனமிக் கிட்ஸ் கேம்ப், குட்டி பிள்ளைகளுக்கு 6 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் எல்லா ஜபகோபுரங்களிலும் விசேஷித்த 6 நாள் கேம்ப் நடைபெற போகிறது. டைனமிக் கிட்ஸ் கேம்ப் சிக்னட் ரிங் என்ற தலைப்பிலே இந்த வருடத்திலே அது நடைபெற போகிறது. அங்கு மியூசிக், சிங்கிங், டான்சிங், மைம், கிராஃப்ட்ஸ், பெயிண்டிங், கேம்ஸ் எல்லாம் நடைபெறும். எதற்காக? ஆண்டவருடைய வசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, அதன்படி அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக, அவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவர்களாகவும் மாறும்படியாக, அவர்களை பயிற்றுவிக்கும்படியாக இந்த அருமையான கேம்ப் நடைபெறப் போகிறது. உங்கள் பிள்ளைகளை அதற்கு அனுப்பி வையுங்கள். இப்போவுமே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, அனுப்பி வையுங்கள். இது முற்றிலும் இலவசம். இயேசு அழைக்கிறார் பங்காளர்களுக்கு. இன்னும் மற்ற பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள், பாக்கியம் பெற நாம் வைப்போம். 2வதாக இதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இதன் மூலம் பங்கேற்கும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற வேண்டும். சுவாமி, இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டால் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் கூறுகிறதே. அப்பா, அதன்படி நீர் செய்யும். தயவு செய்து அவர்களை ஆசீர்வதியும், டீச்சர்ஸை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். 3வதாக, நீங்களே டீச்சராக வரலாம், நீங்களே பாடுகிறவர்களாக வரலாம், நீங்களே மைம் சொல்லிக் கொடுக்கிறவர்களாக வரலாம், இன்னும் பிள்ளைகளை பராமரிக்க அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக வரலாம். ஆகவே இதற்காக நேரத்தை தயவு செய்து வாலண்டியர் பண்ணுங்கள். எல்லா டீச்சர்ஸும் ஜீசஸ் காஸ் ப்ரேயர் டவருக்கு வந்து இந்த பிள்ளைங்களை நீங்கள் பராமரிக்கணும். அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். 4வதாக, இதற்கான தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்கள், உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். காட் bless you. இதற்கு எப்படி சேர்வது என்று பிரேயர் டவரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களோடு சேர்ந்து சேவை செய்யுங்கள். காட் bless you.